السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 353. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 353ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தவாதுஇ வ ஹஃதுல் ஜனாஹி லில் முஃமினீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 353ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதல் ஹதீஸானது நபியின் இரு நடைமுறை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பார்த்து கேள்வி வைக்கப்படுது. அப்படி கேட்கப்பட்ட பொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் பதில் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒரு நடைமுறை. முதலான குடும்பத்தார்களுக்கு நல்ல ஹிதுமத் செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள், உதவி செய்து கொடுப்பார்கள். இரண்டாவது, தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வெளியே சென்று அவர்கள் தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். இந்த 2 நடைமுறைகளை தங்களுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இரண்டாவது ஹதீஸாக அபூ ரிஃபாஅ ரலியல்லாஹு அன்ஹுவின் கோரிக்கை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருமுறை அபூ ரிஃபாஅ தமீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல வராங்க. அப்போ அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சமயத்துல நான் இடையில் பூர்ந்து, யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை அறியாததன் காரணமாக மார்க்கம் பற்றி கேட்க ஒரு வெளியூர்வாசியாக நான் வந்துள்ளேன். எனக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், இந்த தீனை நீங்கள் கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே தன்னுடைய அந்த ஹுதுபாவை, தன்னுடைய அந்த உரையை நிறுத்திவிட்டு எனக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். வந்து ரிஃபாஅவே அப்படின்னு சொல்லி அப்பொழுது ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டு ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு சேரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருகிறார்கள். அந்த சேரில் அமர்ந்து அந்த ரிஃபாஅ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அனைத்து விஷயத்தையும் அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து விட்டு பின்பு அவர்கள் திரும்பவும் அந்த உரை நிகழ்த்துவதற்காக சென்று அந்த உரையை முழுமைப்படுத்தினார்கள் என்று அபூ ரிஃபாஅ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய செய்தி. மூணாவது ஹதீஸ் உணவின் ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 3வது ஹதீஸாக இருக்கு. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்களாம். எப்படி?
அவர்கள் உணவு சாப்பிட்டதும் 3 தடவை தன் கை விரல்களை சூப்பக்கூடியவர்களாக ஆகியிருப்பார்களாம். உணவு சாப்பிட்டு கையை சூப்பக்கூடியவர்களாக, விரலை சூப்பக்கூடியவர்களாக இருப்பார்களாம். சூப்பிவிட்டு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், உங்களில் ஒருவருடைய உணவு அது ஒரு கவலம் கீழே விழுந்தால் கூட அதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அந்த அசுத்தத்தை நீங்கள் நீக்கி அதை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஷைத்தானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். இன்னும் மேலும் சொல்வார்களாம், உணவு தட்டு வலித்து உண்ணப்பட வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் உங்களுடைய உணவு அந்த உணவு பாத்திரத்தில் எந்த பருக்கையில், எந்த சோறில், எந்த உணவில் வரக்கத்து இருக்கின்றது, அபிவிருத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனால் உங்களுடைய அனைத்து உணவுகளையும் நீங்கள் வலித்து நல்லபடியாக நீங்கள் முழுமையாக சாப்பிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸுக்கான இந்த 3 ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது. இதனுடைய கருத்து சுருக்கத்தை பார்த்தாச்சு. இப்ப இதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 5வது ஹதீஸ் இன்னும் 606வது ஹதீஸ் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 5வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 606வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வஅனில் அஸ்வத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ யஸீத் என்பவருடைய மகனான அஸ்வத் என்பவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இதாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்போ இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய முழு பெயர் என்னன்னா அபு அம்ரு என்று சொல்றாங்க, அல்லது அபு அப்துர் ரஹ்மான் அஸ்வத் பின் யஸீத் பின் கைஸ் பின் அப்துல்லா பின் மாலிக் பின் அல்கமா பின் சல்மான் பின் ஹலீல் அன்-நகாய் அல்-கூஃபி. அவ கூஃபா நாட்டை சார்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் இவங்களுடைய முழு பெயர். ஒண்ணு அபு அம்ருன்னு சொல்றாங்க, இல்ல அபு அப்துர் ரஹ்மான் என்பதாக இவர்கள் பெயர் அமையக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்றாங்க இவர்கள் தாபியங்களில் இருந்து சிறந்த ஒருவராக இருக்கிறார். இவங்க சஹாபி கிடையாது, தாபியங்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த அந்த தாபியங்களில் இருந்தும் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. இன்னும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து உலமாக்களும் அவரின் நம்பகத்தன்மையை ஒப்புக்கொண்டவராகவும் இருக்கிறார்கள் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இன்னும் மைமூன் பின் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் உம்ராக்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இரண்டையும் சேர்த்து ஒரே முறையில் செய்யவில்லை என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால அவர்கள் சொன்னார்கள், சுஇலத் ஆயிஷத்து ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் என்ன செய்யக்கூடியவர்களாக ஆகியிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வாங்க என்று, எதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், எப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்பட்ட பொழுது காலத் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஆகியிருப்பார்கள் யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உதவும் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்றாங்க பாருங்க, அதாவது நாடுகிறார் முஸன்னிஃப் அவர்கள் நாடுகிறார்கள் ஹிதுமதி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பணிவிடை செய்வதை நாடுகிறார்கள். மிஹனத் என்பதை கொண்டு ஹிதுமத் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ
இந்த மிஹனத் என்ற சொல்லினுடைய பொருளை நமக்கு ஷரஹ்ல விளக்கும் பொழுது சேவை, பணிவான உழைப்பு என்பதாகலாம் மிஸ்பாஹ் என்ற நூலில் கிதாபில் குறிப்பிடப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இது மிஹன் என்பதை காட்டிலும் குறிப்பானது. இதை சிலர் கசராவுடன் மிஹனத் என்பதாகவும் சொல்கிறார்கள், சிலர் மகனத் என்பதாகவும் சொல்றாங்க. அப்ப மீமுக்கு கசிர வச்சு மிஹனத்துன்னு சொல்றாங்க, மீமுக்கு ஃபதஹ வச்சு மகனத் என்பதாகவும் கூறுகிறார்கள். இன்னும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியான உச்சரிப்பு மஹ்னா, ஃபதஹத்தை கொண்டு வரக்கூடிய மஹ்னா என்பதுதான் சரியான ஒரு உச்சரிப்பு என்பதையும் இங்கு அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுக்காக மட்டும் சேவை, அதாவது பணிவிடை செய்வது என்ற பொருள் எல்லாம் இது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய விஷயம், தம் குடும்பத்தாரின் சேவையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள், அவரே தம் வீட்டு சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவராகும் என்ற ஒரு அர்த்தத்திற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்றாங்க, ஷிஃபா மற்றும் பிற நூல்களில ஹதீஸில் விரிவான விளக்கம் வரக்கூடிய அந்த சமயத்துல, அந்த விளக்கத்துல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் குடும்பத்தாரின் சேவையில் அவர்கள் இருப்பார்கள். தம் ஆடையிலிருந்து வண்டு நீக்குவார்கள், வண்டு நீக்கக்கூடியவர்கள், அதாவது ஆடையை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தம் ஆடைகளை தைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். காலணிகளை சரி செய்வார்கள். தம் மாடுகளுக்கு பால் கரைப்பார்கள். தம் ஒட்டகத்திற்கு தீவனம் இடுவார்கள். வீட்டை சுத்தம் செய்வார்கள். ஒட்டகத்தை கட்டுவார்கள். பணியாளர்களுடன் சேர்ந்து உண்பார்கள். அவளுடன், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சேர்ந்து மாவு பிசைப்பார்கள். தம் பொருட்களை சந்தையில் தாமே சுமந்து செல்வார்கள் என்றெல்லாம் அந்த ஹதீஸில் கூறப்படுகிறது. அப்போ அந்த அர்த்தமும் இங்க வரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஏனைய வேலை இருக்குமா இல்லையா, என்னென்ன வேலை இருக்குதோ அந்த எல்லா வேலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் ஃபைதா ஹதரத்திஸ் ஸலாத்து, தொழுகை என்பது வந்துவிட்டால், தொழுகை என்பது ஆஜராகிவிட்டால், ஹரஜ இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டிய அந்த தொழுகையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறுவார்கள். அப்ப தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, வாங்க சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி தொழுவதற்காக அவர்கள் சென்று விடுவார்கள். இந்த இரண்டு நடைமுறைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு கருமையாக சொல்லித் தராங்க. அப்போ இங்க தொழுகை நேரம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொல்றாங்கன்னா, இதனுடைய பொருள் என்ன? தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே செய்யும் ஆர்வத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் விளக்கிக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, சஹீஹான ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிறந்த செயல் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் செய்வது, அது ஒரு சிறந்த செயலாக இருக்கும் என்று ஒரு ஹதீஸ்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்த மாட்டாங்க. தொழுகை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே தொழுகைக்காக வேண்டிய புறப்பட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ்ல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கிதாபு ஸலா, கிதாபு நஃபகா, இன்னும் கிதாபுல் அதப், இது போன்ற பாடங்களில் அவர்கள் பதிவு செய்து தந்தார்கள். இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபு ஸுஹ்து என்ற அந்த பாடத்தில் இந்த ஹதீஸனை பதிவு செய்கிறார்கள். இது ஒரு ஹசனான ஹதீஸாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பணிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யாருங்க அவங்க? ஈருலக தலைவர் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் சொந்தக்காரர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லையா? அவர்கள் சொன்னால் அனைத்து வேலைகளும் இழுத்து போட்டு செய்வதற்கு 1000 கணக்கான நபர்கள் வந்து நிற்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எல்லாம் செய்யல. தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய வேலைகள் மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்தாருடைய வேலைகள், தன்னுடைய மனைவி மக்களுடைய வேலைகள், இது போன்ற தன்னுடைய சஹாபாக்களுடைய வேலைகள், இது போன்ற எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்கள் எந்த அளவிற்கு பணிவான ஒரு நபராக, எந்த அளவிற்கு எளிமையை பேணக்கூடிய ஒரு நபராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 6வது ஹதீஸ், இன்னும் 607வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي رفاعة تميم بن أسيد رضي الله عنه. அப்போ அபூ ரிஃபாஅ என்று சொல்லப்படக்கூடிய உசைத் என்பவருடைய மகனான தமீம் ரலியல்லாஹு அன்ஹு
அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த அதாவது இவருடைய முழு பெயர் என்னன்னா தமீம் இப்னு உசைது அல்லது அசது என்பதாக சொல்றாங்க. அப்ப உசைதுன்னு சொல்றாங்க, அசது என்பதாகவும் சொல்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் அல் முன்தகப் என்ற நூலில் இதை கூறுகிறார்கள். எதை கூறுறாங்க? அவர்களுடைய பெயர் அசத் என்பதாகவும் அமைகின்றது, உசைத் என்பதாகவும் அமைகின்றது. அடுத்து அசது என்றும் மாறுபட்டுரைக்கப்பட்டுள்ளது என்பதாகவும் நமக்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நமக்கு ஷரஹில் எழுதி தராங்க. இன்னும் சொல்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மக்கா பரப்பின் எல்லை குறிகளை புதுப்பிப்பதற்காக அவர்களை நியமித்தார்கள். அத்தகைய ஒரு பொறுப்பில் இருந்தவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. இன்னும் அவர் மக்காவில் குடியேறினார் என்று இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, கூடுதல் செய்திய இப்னு அல் ஜௌசி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அல் முஸ்தஹரஜ் அல் மலீஹ் என்ற கிதாபில் அவர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து 18 ஹதீஸ்களை விளக்கப்பட்டுள்ளன. இவர்கள் மூலமாக 18 ஹதீஸ்கள் விளக்கப்பட்டுள்ளது. அதில் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு ஹதீஸை மட்டும் அவரிடமிருந்து எடுத்துள்ளார்கள். புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவரிடமிருந்து எதையும் எடுத்ததில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. அத்தகைய அந்த தமீம் இப்னு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கால அவர்கள் சொன்னார்கள், இன்தஹைது இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகாமையில் நான் சென்றேன், அன்னவர்களின் பக்கம் நான் சென்றேன். வஹுவ இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ யஹ்துபு அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்றாங்க. ஷரஹ்ல நமக்கு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை பேச்சு என்று சொல்றாங்க. ஜும்மாவுடைய பேச்சான்னு தெரியல, ஆனா வெள்ளிக்கிழமை பேசக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஒரு போதனை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் வந்தேன். வந்து ஃபகுல்து அப்பொழுது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, ரஜுலுன் கரீபுன் ஒரு வெளியூர் வாசியான ஒரு மனிதர், கரீபுன்னு சொன்னா வெளியூர் வாசி, வெளியிலிருந்து பயணம் செய்து வந்த ஒரு நபர்னு வச்சுக்கலாம். அப்ப வெளியூர் வாசியான ஒரு நபர், அவர் வந்துள்ளார், யஸ்அலு அன் தீனிஹி தன்னுடைய மார்க்கத்தை குறித்து கேட்பதற்காக அவர் வந்துள்ளார். லா யத்ரி மா தீனுஹு இன்னும் அவருடைய மார்க்கத்தை குறித்து அவர் மார்க்கம் என்னவென்பதை அவர் அறியவும் மாட்டார். அப்போ அவர் மார்க்கத்தை பத்தி அவருக்கு தெரியாத யார சொல்லலாம். அத்தகைய ஒருவர் தன் மார்க்கத்தை கேட்பதற்காக ஒரு வெளியூர் வாசி வந்திருக்கிறார் என்று அந்த அபூ ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல வேற யாரையும் குறிப்பிடல, அவங்களதான் சொல்றாங்க, தன்னையே தான் சொல்கிறார்கள். தன்னை தான் ஒரு வெளியூர் வாசியை போல ஊமைப்படுத்தி கொண்டு அபூ ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு வெளியூர் வாசி நான் யார சொல்லலாம், எனக்கு தீனை பத்தி ஒன்றும் தெரியாது யார சொல்லலாம், அதனால் எனக்கு இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள், இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது, ஃபஅக்பல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என் பக்கம் முன்னோக்கினார்கள், என்னிடத்தில் அவர்கள் வந்தார்கள். இன்னும் தரக்க ஹுதுபதஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அந்த உரையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஹத்தா இறுதியில் இன்தஹா இலைய என் பக்கம் என் அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். உரையை நிகழ்த்தியிருந்த அந்த உரையை விட்டுட்டு அப்படியே என்னை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார். வந்து விட்ட உடனே ஃபஉத்திய பிகுர்சியின் அப்பொழுது ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு நாற்காலிய கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்ட உடனே ஃபகஅத அலைஹி அந்த நாற்காலியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். வஜஅல இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஅல்லிமுனி எனக்கு கற்பிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், மிம்மா அல்லமஹுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒன்றை கற்பித்தானோ அந்த ஒன்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஆகியிருந்தார்கள். அந்த சேர்ல உட்கார்ந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன செய்திகள் எல்லாம் சொன்னானோ, என்னென்ன தீனுடைய சட்டங்களை எல்லாம் சொன்னானோ அந்த அனைத்து சட்டங்களையும் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபூ ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி கற்றுத்தந்து விட்டு சும்ம பிறகு அத்தா ஹுதுபதஹு தன்னுடைய உரை நிகழ்த்தும் அந்த இடத்தில் தன்னுடைய உரையின் பக்கம் அவர்கள் வந்து விட்டார்கள். உரை நிகழ்த்துவதற்காக அவங்க வந்துட்டாங்க. அந்த உரையினுடைய இறுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவு செய்தார்கள்.
அப்ப இறுதியை நிறைவு செஞ்சாங்கன்னா அந்த உரையை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள் என்று அருமையாக நமக்கு சொல்லித் தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவை காட்டக்கூடிய ஒரு செய்தியாக தான் இந்த ஹதீஸும் அமையுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி இருந்தா அந்த உரை நிகழ்த்தக்கூடிய அந்த சமயத்துல அவர்களை தடுத்து நிறுத்திருக்கலாம். அபூ ரிஃபா, நான் உரை நிகழ்த்திட்டு இருக்கேன்பா, என்னால இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு கூட இருக்கலாம், நான் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது என்னையே நிறுத்துகிறாய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இருக்கலாம். கேட்பதற்கான எல்லா உரிமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல் அவர்களுடைய பணிவை காட்டுகிறது. தன்னுடைய உரையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மார்க்கத்தை படிப்பதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த பயானை விட இந்த மார்க்கத்தை சொல்லித் தருவது ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த நபரை நாம் மதிக்க வேண்டும். நம்மை மதித்து ஒருவர் கேட்கிறார், அவருக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி நாம் சொல்லித் தர வேண்டும் என்ற ஒரு பணிவின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து செய்தியும் வந்து சொல்லி தந்து அதற்கப்புறம் முறையை நிகழ்த்த போனாங்கன்னு சொன்னா இந்த அளவிற்கு பணிவாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்களிடத்தில். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக பாருங்க, 7வது ஹதீஸ், இன்னும் 608வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா அகல துஆமன், ஒரு உணவினை அவர்கள் சாப்பிட்டால், லஅக அஸாபிஅஹு ஸலாஸ, 3 முறை தன்னுடைய விரல்களை சூப்பக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே தன்னுடைய விரல்களை சூப்பக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருப்பார்கள் என்று நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் ஷரஹ்ல நமக்கு சொல்லும் பொழுது குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களை சூப்புவார்கள் சொல்றாங்க. ஒன்னு இப்ஹாம், இன்னொன்னு மஸ்பஹா, இன்னொன்னு உஸ்தா, இப்படி 3 விரல். அப்போ இப்ஹாம்னு சொன்னா பெருவிரல், ஒன்னு பெருவிரலை சூப்புவாங்க, அடுத்து சுண்டு விரலை சூப்புவாங்க, அடுத்து நடுவிரல். இந்த 3 விரல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூப்பக்கூடியவர்களாக இருப்பார் என்று சொல்றாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, இது பொதுவாக தண்ணீர், சூப்பு, கஞ்சி போன்ற ஈர உணவுகள் உண்டபோது ஏற்படும் வழக்கம் தான் இந்த வழக்கம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதை தபரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அஸ்வது என்ற அந்த ஹதீஸாக அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 விரல்களையும் நக்குவதை நான் பார்த்தேன். முதலில் நடுவிரல், பின்னர் சுண்டு விரல், பின்பு பெருவிரல், இந்த 3ஐயும் அவர்கள் சூப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தபரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ற செய்தியை மிக அருமையாக பதிவு செஞ்சு தராங்க. இன்னும் அல் ஹத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி என்னன்னா, சிலர் தமது மனதை ஆடம்பரத்தால் அழித்துவிட்டு விரலை நக்குவதை வெறுத்தவர்களாக இருந்தார்கள். அது தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், விரலில் படிந்திருப்பது அதே உணவின் ஒரு பகுதியே, அந்த உணவினுடைய ஒரு பகுதி தான் படிஞ்சிருக்கு. அந்த உணவு முழுவதையும் வெறுக்காமல் உண்ட பின் அதன் ஒரு சிறிய பகுதியை வெறுப்பது அறிவில்லாமையாகும் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அது வெறும் உதடுகளால் தொட்டு நக்குவது மட்டுமே இதில் அருவருப்பாக கருதுவதற்கில்லை. மனிதர்கள் தமது விரலை வாயில் வைத்து சுத்தம் செய்வார்கள், அதை யாரும் அருவருப்பாக நினைப்பதில்லை என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. ஒரு அருவருப்பாக கருதப்படக்கூடிய ஒரு செயலாக இது இருக்குதுப்பா, ஆனா இது அருவருப்பான செயல் கிடையாது, இது மிகவும் பயனுக்குரிய செயல் என்பதை நமக்கு இங்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. இன்னும் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, சயின்ஸ் ரீதியாக பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த சூப்பக்கூடிய அந்த நடைமுறை, அதை எப்பொழுது ஆதரிக்கிறார்கள்? காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம கையில 2 பகுதி இருக்கும், ஒன்னு விரல் பகுதி, இன்னொன்னு உள்ளங்கை பகுதி. நம்ம சாப்பிடும் பொழுது விரல் பகுதியில் மாத்திரம்தான் நம்முடைய உணவுகள் பட வேண்டும். அந்த சோறை குழச்சி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய நடுப்பகுதி, நம்முடைய உள்ளங்கை பகுதி அந்த உணவில் படக்கூடாது. ஏன்னு சொன்னா, இந்த உள்ளங்கையில் ஒரு திரவம் சுரக்கும், இந்த விரல்களில் ஒரு திரவம் சுரக்கும். இந்த உள்ளங்கையில் சுரக்கக்கூடிய அந்த திரவங்களை சாப்பிட்டால், அதை சூப்பினாலோ இல்லை விழுங்கினாலோ என்று சொன்னால், அதன் மூலமாக சில வயிற்று வலிகள் வரக்கூடும் என்று சொல்றாங்க. சில வயிற்று வலி வலிக்கும், சில வயிறு வலிக்கும், சில குடல்களில் பிரச்சனை வரலாம்.
அது ஒரு அசுத்தமான நீர், அசுத்தமான ஒரு திரவம் என்று சொல்லி தருகிறார்கள். அதுவே இந்த விரலில் வரக்கூடிய அந்த திரவம் இருக்கின்றது இல்லையா, இதன் மூலமாக பல நோய்களுக்கு ஷிஃபா இருக்கின்றது, பல நோய்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது, பல உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பங்காக அமைகின்றது. இன்னும் வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நீராகவும் இருக்கின்றது என்று அறிவியல்ல சொல்றாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, விரல்களை சூப்பிட்டு சாப்பிடுங்க, விரல்களை சூப்பி சாப்பிடுங்க என்று. அப்ப அந்த கருத்தை தான் இந்த காலத்துல சொல்றாங்க. இப்படி ஒரு பயனும் இதில் இருக்கின்றது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரல்களை சூப்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு கருமையாக சொல்லித் தராங்க. சொல்றாங்க பாருங்க, கால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வகால இன்னும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இதா சகதத் லுக்மத்து அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய லுக்குமத் உணவு கவலம் என்பது கீழே விழுந்து விட்டால், ஃபல் யுமித் அன்ஹல் அதா, அந்த உணவை விட்டும் அசுத்தத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள், அவர் சுத்தம் செய்யட்டும், அந்த உங்களில் ஒருவர் சுத்தம் செய்யட்டும், அன்ஹல் அதா, அந்த உணவை விட்டும் அசுத்தத்தை. அப்போ அந்த உணவு கீழே விழுந்துச்சுன்னா மண்ணு ஒட்டுமா இல்லையா, அந்த மண்ணு ஒட்டுச்சுன்னு சொன்னா அந்த மண்ணை எடுத்து நீங்க சுத்தம் செய்யுங்க, சுத்தம் செய்து குல்ஹா, பிறகு அதை நீங்கள் உண்டு விடுங்கள், பின்பு அதை அவர் உண்ணட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வலா யதஅஹா லிஷைத்தானி, இன்னும் ஷைத்தானிற்காக, இப்லீஸிற்காக அந்த உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்படி கீழே விழுந்த உணவை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதை ஷைத்தான் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். அப்படி ஷைத்தான் சாப்பிடக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள். நீங்கள் அந்த உணவை சுத்தப்படுத்தி அந்த அசுத்தத்தை நீக்கி நீங்களே உண்டு விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அமர, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஏவினார்கள். அந்துஸ்லத்தல் கஸ்அத்து, உண்ணப்படும் அந்த தட்டை வலித்து உண்பதை, வலித்து உண்ணப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த உணவு தட்டு இருக்குதா இல்லையா, கஸ்மத்துன்னு சொன்னா உணவு தட்டு, அந்த உணவு தட்டு, அந்த உணவு தட்டு அதை வலித்து உண்ண வேண்டும். அந்த சோறெல்லாம் நம்ம சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுல உள்ளதை மிச்சம் வைக்க கூடாது, அதையும் முழுமையாக வலித்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏவினார்கள். கால, இன்னும் சொன்னார்கள், ஃபஇன்னக்கும், ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள், லா ததுரூன, நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஃபி ஐயி துஆமிக்குமுல் பரக்கத்து, அபிவிருத்தி என்பது, பரக்கத் என்பது உங்களுடைய உணவுகளில் எந்த உணவில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ப நீங்க உண்ணிகள உணவு, இந்த உணவுல எதுல பரக்கத்து இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய அனைத்து உணவையும் நீங்கள் நல்ல முறையாக வலித்து நீங்கள் முழுமையாக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், அதில்தான் முழுமையான பரக்கத் என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸும் பணிவை பற்றி பேசக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கின்றது. அப்போ இது எங்க பணிவை பற்றி பேசக்கூடிய விஷயமாக இருக்குன்னு கேட்டா, நமக்கு ஷரஹ்லே அருமையாக சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு, அதாவது உங்களிலிருந்து ஒருவருடைய கையிலிருந்து ஒரு குழம்பு, ஒரு கவலம் அல்லது ஒரு புடி அணவு துண்டு விழுந்து விட்டால் அதில் இருக்கும் அழுக்கை நீக்கி அதை தின்று விடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஷரஹ்லே எழுதுறாங்க, இது ஒரு தாழ்மையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உணவு தரையில் விழுந்தால் வெறுப்பாகி அதை வீசி விடுவது நபியின் வழிக்கு முரணானதாக இருக்கின்றது என்று ஒரு கருத்து எழுதுறாங்க. இது ஒரு தாழ்மையினுடைய உச்சம். அப்போ ஒரு பணக்காரன், ஒரு ஆணவம் மிக்கவன் என்ன செய்வான், அவனுக்கு உணவனுடைய அருமை புரியாது. உணவை சாப்பிட்டான்னு சொன்னா அது சதறும், தட்டை விட்டு சதறக்கூடிய உணவெல்லாம் பொறுக்கி சாப்பிட மாட்டான், கை கழுவும் போது சூப்பிலாம் சாப்பிட மாட்டான், அந்த உணவு ஒட்டி இருக்கக்கூடிய உணவை அப்படியே கையை கழுவிடுவான். ஆனா ஒரு உணவினுடைய அருமை தெரிந்தவன், தன் வாழ்க்கையில் பணிவோடு நடக்கக்கூடியவன், அல்லாஹ்விற்கு பயந்தவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவன் இத்தகைய செயலை செய்ய மாட்டான். அவன் நல்ல முறையாக அந்த உணவுகளை சூப்பி, அந்த உணவு கீழே விழுந்த அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து முழுமையாக உண்டுதான் அவன் கழிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப இது ஒரு பணிவினுடைய ஒரு அடையாளமாக மாறுகிறது. இந்த பாடம் என்பது பணிவை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல 606வது ஹதீஸ், 7வது ஹதீஸ், 8வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 609வது ஹதீஸ்,
இதற்கான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் முழுமையாக பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.